இந்த ஜென் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. லம்போர்கினி இந்த மாடல் இல்லை கைஸ். ஸோ கைஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கேமரா, மைக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. என்ன செக் பண்ணிக்கோங்க, போய் பாருங்க. இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். இங்க பாருங்க ரவுடிங்க. ஸோ கைஸ் செகண்ட் கியரா. ஸோ கைஸ் இப்போ நம்ம பேனிகளே V4S தான் நம்ம vlog பண்ண போயிட்டு இருக்கோம். RX 100ல நான் இது ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. நல்லா வைப்ரேஷன் அருமையாக இருக்கிறது. இப்போ பாருங்க கைஸ் ஒன் வேல எப்படி இல்லீகலாக போகிறேன்ட்டு மறுபடியும் பங்காடு ஃப்ளாஷ் பேக். என்ன பேர் என்னன்னா சேனல் பேரா இல்லை எது கேட்குறேன் ஜிபேல பேரா அதெல்லாம் சிரிச்சுக்கணும். 2 வருஷம் இல்லை மை காட் நமக்கு வயசாயிட்டே போகுது. இன்னி வரைக்கும் இந்த வண்டி நல்லா போகுது கைஸ். வேணா பாருங்களேன். ஆஹா அருமையோ அருமை. பிரேக் தான் பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் ஹார்ன் இல்லையாடா? ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. இதுல வேற ஃபுட் பேக் வேற சீசா மாதிரி ஆடிட்டு இருக்குது. எல்லா பாட்டும் கலண்டுருச்சு. இன்னும் வரல யாரும். அது எந்த வழினே தெரியலையே. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன ப்ரோ, நல்லா இருக்கேன். தூரத்துல பார்த்த அழகா விட பக்கத்துல ரொம்ப அழகா இருக்க. என்ன ப்ரோ கேட்டாங்க? அவர் யாருன்னே தெரியாது. ஸோ கைஸ் பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இதான் டுக்காட்டியோட பேனிகளே V4S. நான் 2018 மாடல், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஜென் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா 2024, அதாவது இப்போ இருக்க 25 எடிஷனுக்கு முன்னாடி வந்து அந்த சீரிஸ் தான். இதோட லுக் தான் ஆக்சுவலாக அக்ரெசிவாக இருக்கும். அந்த ஜென்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேனல் ஃபுல்லாகவே நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரேடியேட்டர் ஃபேன் நீங்கள் வெளியே தள்ளும், அதுக்காக இந்த ஓப்பனில் விட்டுருக்காங்க. கீழேயுமே அதுக்கு தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இது வந்து ஒட்டு போட்ட மாதிரி தான் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இது மாதிரி கொடுத்து அதில் தான் இதை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஜென் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா வண்டியே ஒரு அக்ரெசிவான லுக்கில் இருக்கும். ஃப்ரண்ட் கிட்டத்தட்ட பார்க்காத ஓல்ட் ஜென் மாதிரி இருந்தாலுமே, ஆனால் இது வந்து இந்த சைட் ஃபேரிங்கில் இருந்து பைக் கொஞ்சம் லைட்டாக பல்காக இருக்கும். அண்ட் ரியர் வந்து எப்போவுமே அந்த ஓல்ட் ஜென் எல்லாமே அதே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே அந்த ஷார்ப்பான அதே லுக்கில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. முக்கியமாக ஒரு சிங்கிள் சைட் ஸ்விங்காமல். ஸோ ஓவரால் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். V4க்கும் V4Sக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டன் சஸ்பென்ஷன் இருக்குது, அதில் ஷோவாக இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஃப்ரண்ட் லுக் வந்து அந்த ஓல்டு ஜென் மாதிரி தான் இருக்குது. இல்லை ரேமா ரெண்டேக்கு வந்து இதுக்கு அடியில் ஓட்டையில் போகுது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓல்டு லுக் வந்து இந்த ஏதோ ஒரு லைட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அந்த இதை சொல்கிறேன் நான், இந்த பேட்டர்ன் அதே மாதிரி தான் இருக்குது. ரிங்லெட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஏரோடைனமிக்லாம் இந்த வந்து மாற்றிருக்காங்க. லைக் பைக் இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஒரு மாதிரி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து 120 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க. பெரலியோட சூப்பர் கோஸாக தான் வரும்போதே வரும், வண்டி வாங்கும் போதே வரும். ஏதோ வீடு கட்ட வந்த மாதிரி தனியாக போய் நின்றுருக்கேன். ஃப்ரண்ட் தானே சொல்லிட்டு இருந்தேன் நான். எதில் விட்டேன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஃப்ரண்ட்ல விட்டு அப்படியே பேக்ல வந்து ஃப்ரண்ட்ல விட்டு. இது ரொம்ப தப்பா தெரியுது. இது வந்து ஒரு V4 இன்ஜின் 90 டிகிரியில் மவுண்ட் ஆகிருக்கும். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 215.5 ஹார்ஸ் பவர். போன ஜென்லேருந்து வெறும் ஒரு 1.5 ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டார்க் பார்த்தீங்கன்னா அதே தான் மெயின்டைன் ஆகுது. 123 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஒரு 1103 cc இருக்குது. முன்னாடி வந்து 1100 cc மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த வந்து 3 cc இன்க்ரீஸ் ஆகிட்டு பவரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓலன்ஸோட டேம்பர் இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அண்ட் நிறைய கயிறுலாம் இருக்குது. ப்ரோ வந்து பக்தியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுமே எனக்கு பிரம்போ தான் கைஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 piston கேர். ஹாய் சங்கர், ஹவ் ஆர் யூ? ஃப்ளேம்ஸ் பவானி எப்படி இருக்கீங்க? நேற்று உங்களை பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு தான் ப்ரோ பார்க்குறேன். ஓ மை காட், எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ பைத்தியம் மாறிட்டாங்க.
இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், அப்புறம் 6th கியர் இது மட்டும் வந்து ஒரு லென்த்தியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே லென்த்தினா உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி வந்து டக்குனே அந்த டியூரேஷன் முடிஞ்சிடும் கியர் நெக்ஸ்ட் கியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், 6th கியருக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்தன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், ஷார்ட் ஹேண்டாக முடிக்கிறதுக்கு பதிலாக லென்த்தண்டாக கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம பிரேக் சொல்லியிருந்தோம், ஃப்ரண்ட்டில் வந்து 4 piston கேலிப்பர், ரியரில் வந்து ஒரு 2 piston கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதை உங்களுக்கு ஓட்டும் போது சொல்கிறேன். வண்டி நிற்கும் போது ஃபஸ்ட்டு 2 ஃப்ரண்ட் ஒரு இன்ஜின் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது ஃப்ரண்ட் இன்ஜின் பேக் இன்ஜின் தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று ஒரு இன்ஜின் மட்டும் தான் ஒர்க் ஆகும். வண்டி மூவிங்க்கு போனதுக்கப்புறம் அந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இதோட ஸ்டாக் சவுண்ட் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் வந்து ஓட்டியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சவுண்ட் ஒன்றுமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் வந்து பேசியாக நான் பார்க்குறேன் இந்த ஜெனில். மேபி அந்த பைக்கில் இஷ்யூவா இல்லைன்றது தெரியல. ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு டேங்கே கொதிக்குது. ஷிஃப்ட் லைட் மாற்றிருக்காங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஜெனில். இந்த குவிக் ஷிஃப்ட் அப் அண்ட் டவுனோட வந்துடும். இதுதான் வந்து இந்த ஓல்டு ஜென்லேருந்து இந்த ஜென்னுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். லுக், ஏரோடைனமிக்ஸ் இதுதான் நான் சொன்னது. நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த ஜென் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லிட்டேன். டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 17 லிட்டர். மைலேஜ் பற்றி கேட்காதீங்க, 7-8 உங்களுக்கு கொடுக்கும். வேணுன்றதை வாங்கிக்கணும். ஃபேன் ஓடுது, பேய் மாதிரியா இருக்குது, அழகாக இருக்குது. போய் பேயின்ற ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா வண்டியும் நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இது வந்து 850 mmன்றனால இப்போ வரேன். 2 சைடும் கரெக்டாக வையே, ரைட்டாக தூக்குது தானே. ஆமாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஹைட்டாக இருப்பானுங்க போல், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஆன் பண்ண போகிறேன். வண்டி சாவி ஆன் பண்ண ஃபஸ்ட்டு. சி ஸ்டாண்டு போட்டிருக்கு, கால் எட்டலைனா. பழைய மாடல் நல்லாவே எட்டிச்சு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. பரவாயில்ல, 190-200 கிலோ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. பெட்ரோலோட இருந்தால், பெட்ரோல் இல்லாமல் இருந்தால் 189 கிலோ கரெக்டாக. கிட்டத்தட்ட 190 கிலோ. ஈஸி டு ஹேண்டில் கைஸ். போயிட்டு திருப்பி ரூட்டு தான் கேட்க போகிறேன். ஏன்டா அடைக்குது ஸ்ட்ரீட் ஆகுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட், அவ்வளோதானே. எனக்கு இதில் போனால் ரோடு கேவலமாக இருக்குது. ரைட்டு போயிட்ட நண்பர்களே. சஸ்பென்ஷன் சாஃப்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஜென் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபியூச்சரில் வாங்குகிறோம். எப்போ என்னடா இவ்வளோ பெரிய ரேடியஸா? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்களா ஒரு ரோட்ல இருந்து. R15 தான் வண்டி போன்னு வந்து உட்காந்துருந்தேன். நான் நினைச்சேன் அதுதான் டுக்காட்டின்ட்டு. தூரத்துல இருந்து பார்க்க ஹை வைசர் போட்டிருக்காங்க, டபுள் வைசர் போட்டிருக்காங்க போல. பபுள் வைசர், டபுள் வைசர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அங்கே பார்க்கறதுக்கு. அதுதான் டுக்காட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா பின்னாடி டுக்காட்டி வந்துட்டு இருந்துச்சு. 20 minutes later. யார் அது ஒன் வேல வர்றது? யாரு பிச்சை மகனா? இங்கே ஒரு சும்மா சின்ன பிரேக் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தோம் ஒரு அண்ணனாவை இயற்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு வண்டி வந்து அருமையாக இருக்குது. எனக்கு எப்படின்னு தெரியல, கண்டிஷன் சூப்பராக இருக்குது கைஸ். நான் இதை தான் கண்டுபிடிச்சேன். இத்தனை நம்ம ஓட்டின வண்டிலாம் ப்ரீ ஓன் வெஹிக்கிள்ஸ் நல்லா ஓட்டினது ரொம்ப இயர்ஸ் ஆனது. அதனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்க முடியல. ஆனால் இதில் என்னால் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இதை தான் ஃபஸ்ட்டு ஓட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஊடி போட்டு தவிச்சு நிற்கிற நேச்சுரல் செலெக்ஷன் கதையா. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இப்போ வரைக்கும் ட்ராக்காக இருக்கட்டும், ட்ராக்கில் எல்லாருமே இதை எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த ஒரு டார்க் தான் கைஸ். எந்த கியரில் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக ஆக்சலேஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் நல்லா இருக்கு. அப்படியா? ஆமாம். என்னதான் ரிலையபிலிட்டியில் பல இஷ்யூஸ் வந்து பல ஓனர்ஸ் வந்து எல்லாம் வந்து சொல்லியிருந்தாலுமே பவர் வைஸில் வந்து எனக்குமே இதுதான் நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்லா ஹைட்டாக இன்னும் நல்லா இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். அண்ணன் பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆங்கிள் தான் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா இப்போதான் காத்து வருது. தண்ணி தாக எடுக்குது சத்தியமா, தெரியுமா? தண்ணி யாருக்கு தண்ணி கூட பிரேக் அப்படி இருக்கு கைஸ், அப்படி இருக்கு. என்ன பாருங்களேன், .
எப்பவுமே இங்கே ஒரு கார்னர் போடுவேன், ஒரு டிராஃபிக் இருக்கு. பிரேக்கோட ஷார்ப் என்னன்னா, நம்ம அடிச்சோன்னா நம்மளே அடே தள்ளுது பிரான்ச். இவனுங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்க மறந்துட்டேன். இப்போ இவனுக்கு எங்கே வரானுங்கன்னு தெரில, எங்கே போயிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. வீடியோ ஃபுல்லாக ரேண்ட்டு தான், ஆனால் வண்டியை பற்றி கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். நான் எங்கே ஓரம் கட்டி சொல்கிறேன், என்னால் முடியல, ரொம்ப எனர்ஜி இதுவாகிடுச்சு, எனக்கு பேசவே முடியல, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. அந்த பேஷண்ட் செத்துக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் பர்ஃபெக்ட். நான் தெரிஞ்சு 2024 நான் லுக்கில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் இதுதான்டா ஸ்லைட் கண்ட்ரோல்லேருந்து எல்லா கண்ட்ரோலுமே இருக்குன்றது நான் முன்னாடி விளாக்ல சொல்லியிருப்பேன். இப்பயுமே இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் சில ஸ்விங்காமன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டும் போதே ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி ஆகிட்டு தான் இருக்கு, கண்ட்ரோலும் பண்ணுது. ஆனால் நமக்கு தெரியுது, நம்ம பயப்பட ஒரு ஜர்க்காக்கி விட்டுருது கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும் போது. ஆனால் அந்த ஸ்லைட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. நான் மற்ற வண்டியில் ஸ்லைட் ஆகி பார்க்கல, இதில் அடிக்கடி ஸ்லைட் ஆகுது. லம்போர்கினி ஜோக் இல்லையா? இப்போ பேட் நியூஸே என்னன்னா, இப்போ இந்த மாடல் இல்லை. நியூ ஜென் வந்துருச்சு 2025. சைடு அந்த ஃபேரியஸ் அருமையாக இருக்குது. இந்த ஷார்க்கோட கில்ஸ் மாதிரி இருக்குது. கை வலிக்குது, எல்லாமே வலிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறது. ஆன்டி ஹார்னி அடிச்சு பார்க்கல. இதனால எனர்ஜியே இல்லை எனக்கு. யாராவது தண்ணி கொடுங்க. சாருக்கு தண்ணி கொடு. ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க. உன் கதையை சொல்லு. என் கதை என்னது? தமிழ்நாட்டிலேயே V4Sக்கு மில்லியன் சீட்டு போட்ட ஒரே ஆளு. அது அடிஷனலாக கொடுப்பாங்கல்ல வண்டி வாங்கும்போது. சீட்டு போட்டுட்டான். போட்டுட்டீங்களா? ஓட்டியாச்சு. யாரோ உட்காந்தாங்களா? ஃபர்ஸ்ட் அப்பா என்ன வச்சு ஓட்டினேன். குட். அப்புறம் நான் அப்பா வச்சு ஓட்டினேன். போன விளாகில் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன், பின்னாடி வந்து சீட்டே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறமா கமெண்ட்லேயும் அதை சொல்லியிருந்தாரு. இன்னொரு ஓனருமே எனக்கு பிங்க் பண்ணி சொல்லியிருந்தாரு சீட் ஆக்சுவலாக இருக்குது ப்ரோ. அப்புறம் நான் படித்து பார்க்குறேன், லைக் வாங்கும் போதே வந்து கொடுத்துருவாங்க, ஃபுட் பேக்கும் சீட்டும் சேர்த்தே கொடுத்துருவாங்க அப்படின்றது. அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ ப்ரோ. உங்களுக்கு நான் பாய் சொல்லவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ கைஸ் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த டுக்காட்டி பைக், அதாவது ஒரு பிராண்ட் நியூ பைக், அதனால் இதை ஓட்டும் போதுலேருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ண மறந்துருப்பேன். ஆக்சுவலாக இட்ஸ் 40 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்ன்றது இந்த V4Sக்கு. புது மாடல் என்ன ப்ரைஸில் இருக்குன்றது புது மாடல் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அண்ட் ஹீட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியாமலே நம்மளை வந்து டயர்டாக்கி விட்டுருது. இது நான் வந்து எப்படிலாம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இந்த வாட்டி நிறையா ஓட்டினேன். இந்த ஒரு லோயர் ஸ்பீச்சில் ஓட்டுறது, இந்த மாதிரி ஓட்டும் போது சத்தியமாக எனக்கே தெரியாமல் நான் வந்து இதுவாயிட்டேன், டீஹைட்ரேட் ஆகி எனர்ஜிலாம் வீக், ஒரு மாதிரி வீக் ஆகிடுவோம்ல, மைண்ட் செட் எதுவுமே ஒர்க் ஆகாமல் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு நிலைமையில் இருப்போம்ல, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். அதெல்லாம் எனக்கு அப்போ வந்து இதுதான் ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஹைவேல ஓட்டும் போது பிரச்சனையாக தெரியல. எனக்குலாம் இந்த வண்டியை எப்படி வந்து ரைடிங் சூட்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. முடியல அந்த டிராஃபிக் அந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன் நான். ஒன்ஸ் ஹைவே ஏறிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்பவுமே ஹைவேல ஓட்ட முடியாதுல்ல. இப்போ S1000 நான் vlog பண்ணேன் 2025 மாடல். நான் தான் இங்கேருந்து போகும்போதும் ஓட்டினேன், வரும்போது நான் தான் ஓட்டினேன். கிட்டத்தட்ட டோட்டலாக என் கையில் தான் நான் தான் ஒரு 1 hour ஃபுல்லாக நான் ஓட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கலாமே. அவ்வளோ ஓட்டியுமே எனக்கு அது டயர்டும் ஆகலை, எதுவுமே ஆகலை, எனக்கு ஹீட் எதுவுமே வரவே இல்லை ஹைவேல சிட்டிக்குள்ளே எங்கே ஓட்டினாலுமே. ஆனால் இது வந்து என்னால் முடியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நான் வரேன், டக்குன்னு வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக் சேர்த்து அமுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து இப்படி ஒரு ஷேக் கொடுக்குது. இது வந்து நம்ம வண்டியில் மட்டும்தானா இல்லை வந்து ஏன் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இந்த சிங்கிள் சைட் ஸ்விங்காம் இருக்கிறதுனால பைக்கோட பேலன்சிங் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றத வந்து ரெடிட்டில் சில பேர் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இது ப்ரூவன் அப்படின்னு இல்லை. லைக் இந்த சிங்கிள் சைட் ஸ்விங்காமால தான் இப்படி ஆச்சு அப்படின்றது மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேபி அதாக கூட இருக்கலான்றதை நானும் சொல்லுவேன். சாம்பிளுக்கு போடுறேன். நிறையா பேர் டக்குன்னு இந்த ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் சடன் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பைக் வந்து இப்படி ஆகுது. நான் இது வரைக்கும் எந்த பைக்கில் அப்படி ஃபீல் பண்ணதில்லை, நான் ஓட்டின சூப்பர் பைக்ஸில். ஆனால் இதில் வந்து அப்படி ஆகுது. அது மேபி அதனால தான் இப்போ சிங்கிள் சைட் ஸ்விங்காம் எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லா பைக்லையும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட் தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே அதில் தேவையில்லை இந்த விஷயங்களும். நம்ம ஜஸ்ட் அது வண்டியை ஓட்ட தானே போகிறோம். அதனால் நான் நெகட்டிவாக வேறு எதுவும் பார்க்கல. நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு S1000 வரலாம், அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் வரலாம், அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் வரலாம், அடுத்த மாதம் கூட வரலாம். எத்தனை நாள் வாதேர காத்துன்னு இருக்கணும்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிருங்க. அவ்வளோதான். பை 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 பை. பேசிட்ட பைக் மாந்தத்தை எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை.